கோவைக்கு அரசு விழா சார்பாக அறநிலைத்துறை அமைச்சர் போறாரு. அங்கே போகும்போது குளத்தை பார்த்து இனிமேல் குளங்கள் தாமரை மலரவே அவர் வந்து ஆகாய தாமரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டார். ஆகாய தாமரை அகற்றப்பட வேண்டிய ஒன்று. அவர் ஆகாய தாமரை வந்து நிறையா கிடக்குது. நாங்களே வந்து நானே சட்டமன்றத்தில் சொன்னேன், இந்த ஆகாய தாமரையில் அகற்றினா தான் தண்ணீர் நல்லாயிருக்கும், மீன் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும், பெருக்கம் கூட பெருக்கம் நடக்கும்னு சொன்னேன். அவர் ஆகாய தாமரை வார்த்தையை விட்டுட்டார். அவர் தாமரைன்றது மலர்ந்துருச்சு, மேலும் சிறப்பாக மலரணும். அது வந்து சிறப்பாக மலரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்னு நினைத்தேன். ஆனால் அவர் வந்து ஆகாய தாமரை தான் சுட்டி காட்டியிருப்பார். அவர் மன்னித்து விடுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தீர்மானங்கள்ல இலங்கை மீனவர்கள் சிறைப்பிடிப்பு விவகாரத்தில் மத்திய அரசு ஒழுங்காக வலியுறுத்தவில்லை. ஆமாம், அது வந்து இப்போ தானே அவருக்கு தெரியுது. ஏன்னா இலங்கை வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் மேலே நம்ம கடல் கடந்து போகக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மேற்கொண்டு ஒரு சிறந்த ஒரு கண்காணிப்பு இருந்தால், ஏற்கனவே வந்து அன்புச்சவர் வந்து விவேகானந்தன் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் அவங்கெல்லாம் இருந்து ஆட்சி பீடத்தில் இருக்கும்போதும் பாரதிய ஜனதா வந்த பிறகும் எந்த அளவுக்கு வந்து மீனவர் சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். அது குறைந்து கொண்டே வருகிறது. பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமல்ல, இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய உதவியாக இந்திய அரசு இருந்ததால் தான் இன்று வந்து அவங்க எக்கனாமிக்கலி they become stronger. The trading currency was Indian rupees for some time. இலங்கையில் வர அளவுக்கு நமது பாரத பிரதமர் உயர்த்தியிருக்காங்க. அதனால் அது வந்து சொல்வது வந்து தவறு. எதையும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சார், சுப்ரீம் ஸ்டார் படத்தில் சினிமாவில் சுப்ரீம் ஸ்டார் கட்சியில் வந்து நாட்டாமை, அதே மாதிரி தான் வந்து கமலஹாசன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 நாள் முன்னாடி வந்து எனக்கு வந்து அடைமொழி வேணாம், ஆண்டவர் பேர் வேணாம், அதெல்லாம் இருந்தால் தான் வந்து மக்கள். நம்ம நல்லது. ஏன்னா ஆண்டவர் அவர் எப்படி பேசுவார்? ஆண்டவர் வந்து கடவுள் தான். உலகநாயகன் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு வேணும். அது எனக்கு தெரியாது. அந்த மிரட்டலை பற்றி எனக்கு தெரியாது. தெரிஞ்சதை பற்றி நான் பதில் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து மருத்துவ சங்கம் வந்து இந்த கட்டுப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க என்னன்னா, மருத்துவர்கள் குறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஐ திங்க் கார்த்திக் இஸ் 1000 for 1 person. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து மருத்துவர்களும் அதிகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. செவிலியர்களும் சரி, நர்ஸு, உதவியாளர்கள், இந்த மன அழுத்தம் ஒன்று டாக்டர்ஸ் இருக்குது. நான் சட்டமன்ற உறுப்பினர் தென்காசியில் இருக்கும்போது நான் வந்து ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போகும்போது அங்கே வந்து டாக்டர்ஸ் எல்லாமே இல்லாமல் இருக்காங்க. அங்கே இருக்கிற நர்ஸோ சரி, இல்லாட்டி அங்கே இருக்க தாயம்மான்னு சொல்கிறவங்க அவங்க வந்து பிரசவம் பார்க்குறாங்க. அப்போ முழுமையாக அவங்க என்ன ஒரு ஃபியர் நான் பார்த்தேன். ஆரம்ப சுகாதார மையத்துக்கு வந்து அவங்க கேட்குறது, நாங்கள் ஏதாச்சும் சின்ன இந்த மாதிரி இப்போ நடந்தது, பாலாஜி தவறு செய்தாரா இல்லையா தெரியாது, ஆனால் அவர் போய் குத்துற அளவுக்கு ஆகிப்போச்சு. அங்கே ஒரு உயிர் சேதம் நடந்து விட்டால் கிராமத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஸோ அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பும் அவங்களுக்கு அரணாக இருந்து அரசு எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு வந்து இருக்க இடம், சரியான இடம், பாதுகாப்பு எல்லாம் இருந்தால் அவங்களும் கிராமப்புறத்தில் போய் செயல்படுவாங்க. இங்கேயும் அவங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் they cannot be working 24 hours. அதனால் அவங்களுக்கும் மன அழுத்தம் இல்லாமல் பணி சுமையை குறைப்பதற்கு அதிக மருத்துவர்கள் வந்து உருவாக்கணும். அதை வந்து நம்ம உருவாக்கி தரணும். கனிமொழி கலந்துக்கல, அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேள்வி கேட்க வரீங்க. சரி, உட்கட்சி பூசல் இருக்குமான்னு அவங்க தான் சொன்னால் அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. அந்த உட்கட்சிக்குள்ளே நான் போக விரும்பலை. பிஜேபி காவி சாயம் பூசுன்னு சொன்னாங்க. ஆனால் முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு, 4 நூற்றாண்டு காலத்துக்கு வெள்ளி விழா கொண்டாட போகிறோம் டிசம்பர் அறிவிச்சிருக்காங்க. அதாவது மக்களுக்கு என்ன வேணும், மக்கள் பிரச்சனை என்ன, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி திட்டங்கள் தீட்டலான்னு போகும்போது இதே பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு முற்போக்கு சிந்தனையுடன் தொலைநோக்கு சிந்தனையுடன் திட்டங்களை தீட்டி செயல்பட்டால் நல்லாயிருக்கும். ஆமாம், எங்களை பார்த்து கலக்கத்தில் இருக்காது தான் அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க. அது அந்த பயத்தில் தாங்க சொல்லுது. எப்போ வந்து பயம் வரும்னா, எப்போ இந்த மாதிரி பிதற்றல் வரும்னா, ஒருத்தர் வரும்போது பயம் வருதில்ல, அதனால் உடனே பயந்து அதை சொல்லிடுறது. கண்டிப்பாக சுற்றுப்பயணம் போகிறதுக்கு நான் வந்து முடிவு பண்ணிடுவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து பதவிகள்லாம் கொடுத்தப்பட்ட பிறகு மட்டுமல்ல, இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தொடர்ந்து என்னுடைய பயணம் தேர்தல் வரைக்கும் கண்டினியூஸாக பிரச்சாரம் தான், வேறு ஒரு வேலையும் கிடையாது எனக்கு. நீங்கள் பார்ப்பீங்க 1996ஆம் ஆண்டு எப்படி வந்து அன்றிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காக நான் களம் இறங்கிறேனோ அந்த களத்தில் இறங்குவேன். உண்மையாக உழைத்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெறுவதற்கு முழு மூச்சோடு நீங்கள் இயக்கத்தின் சகோதரர்களோடு சேர்ந்து செயல்பட போகிறோம். அது வெற்றி வருது தோல்வி வருது, வெற்றி பெறுவதற்கு உறுதியாக செயல்படும். நன்றி பாஸ், நன்றி. வேற ஒன்று புள்ளி விவரம், துண்டு சீட்டு கிடையாது.
இல்லை நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து நீட்டு வேண்டான்னு சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் வந்து கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது அது வந்து புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தெரியும் சகோதரர்களே, நீட் வந்து 2013 வந்து இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. 2018 தமிழ்நாட்டில், நீங்கள் 2018 வந்து தமிழ்நாடு 39.56, 2019 48.50, 2020 57.44. நீட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் மட்டும் 2026 36,330 பேர் தமிழ் வழியில் நீட் தேர்வை எழுதியுள்ளனர். தமிழ் வழியில் எழுதினாங்கன்னா இட் ஆல் பீப்புள் ஆர் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிறவங்க மட்டும் எழுதலை, தமிழ் பயின்று கொண்டு இருக்கின்ற மாணவர்கள் எழுதுகிறாங்க. அப்போ த்ரூ அவுட் த கண்ட்ரி இப்போ பெரிய லெவலில் வந்து நீட்டை வந்து ஆதரித்து தான் போயிட்டுருக்காங்க. ஒரு திறமையை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, நீங்கள் எல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? தேர்வு ஒன்று இல்லாமல் எப்படி ஒரு தகுதியை வந்து நிர்ணயிப்பது? ஸோ தகுதியை நிர்ணயிப்பதுக்கு ஒரு தேவை, நீட்டு தேவை தான். அப்போ நீட்டு தேவையில்லை எதை வச்சு சொல்கிறீங்க? இட் இஸ் இன்க்ரீசிங், எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீசிங். ஒவ்வொரு வருடமும் வந்து எழுதுபவர்கள் அதிகமாகிறாங்க. 100% தமிழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர் பிற மாநில மாணவர்கள் போட்டியாக இந்த ஆண்டு அதிக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள், முன்னிலையில் இருக்காங்க போடுறாங்க. அப்புறம் எப்படி நீட் வேணான்றீங்க? படித்து பார்க்கணும், இதெல்லாம் படித்து பார்க்கணும். ரிட்டன் டேக் இன் எவ்ரிதிங் படித்து பார்த்துட்டு பேசுகிறோம். மும்மொழி கொள்கைன்றீங்க, மும்மொழி கொள்கை வேண்டான்றீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து கேரளா போனாலும் சரி, கர்நாடகா போனாலும் சரி, ஆந்திரா போனாலும் சரி, ஹிந்தியில் பேசினா எல்லாருக்கும் புரியுது. அப்போ ஹிந்தியை படிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கவங்க தமிழ் கற்றுக்கூடாது, சிபிஎஸ்சிக்கு மட்டும் ஏன் வந்து ஆங்கிலம் ஹிந்தி கற்றுக்கலான்றீங்க? அவங்களுக்கு மட்டும் சாய்ஸ் ஏன் கொடுக்குறீங்க? ஒய் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் கிவன் சாய்ஸ் இல்லான்னு ஹிந்தி அப்புறம் கொடுத்து பாருங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ மும்மொழி கொள்கை வரவேற்கத்தக்க ஒன்று. இட் இஸ் அ ஹைலி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த கண்ட்ரி இல்லையா? நேஷனல் லாங்குவேஜ் இல்லை தான். ஆனால் அதிகமாக பேசுவது ஹிந்தி மொழி. நம்ம ஆங்கிலம் வந்து 300 ஆண்டுகளுக்கு மேலே ஆங்கிலேய நாட்டை ஆண்டனால அந்த மொழியை நம்ம கற்றுக்கிட்டோம். ஒரு காமன் லாங்குவேஜ்னும் போது ஹிந்தி அது கற்றுக்கிற என்ன தப்பு? சிபிஎஸ்சியில் வச்சுருப்பீங்க, அங்கே வைக்க மாட்டிங்களா? பல பள்ளி மாணவர்களை வந்து பேட்டி நான் பார்த்தேன், எங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குற வாய்ப்பை தாங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். கவர்னர் வேண்டான்னு சொல்கிறார். அம்பேத்கருடைய படத்தை மிகப்பெரிய ஒரு கட்டோடு வச்சுருக்கார் விஜய். அப்போ அம்பேத்கர் இயற்றிய அந்த கான்ஸ்டியூஷன் டெலிபரேட்டட் பை அம்பேத்கர் சேர்மன், அவர் சொல்கிறதுல தான் கவர்னருடைய இது இருக்குன்றாங்க. அப்போ நாளைக்கே நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்வேரிங் அண்ட் செரமனி யார் நடத்துவா? கவர்னர் நடத்தக்கூடாதா? அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவீங்களா? ஸோ என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஆனால் அவர் அரசியல் பயலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சார், நிறைய சினிமா நட்சத்திரங்கள் வந்து சொல்கிற வார்த்தை ஹிந்தி தெரியாது போடா, நீங்கள் சினிமா நட்சத்திரங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறவங்களுக்கும் ஹிந்தி கற்றுக்குங்க வாங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று வந்து ஒன்று தான் சப்கே சாத்துன்றார் பிரதமர் அவர்கள். அனைவரையும் ஒன்றுபடுத்தி ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். சமத்துவ கொள்கைக்கும் ஒற்றுமைக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த சமத்துவன்ற வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி ஃபுல்லாகவே இருக்குது. யாருமே வந்து இந்த மண்டபம் நடத்துகிறது வந்து இஸ்லாமிய சகோதரருடைய மண்டபம். அது இன்றைக்கி நாங்கள் எங்கள் மீட்டிங் நடத்துகிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி மீட்டிங் இஸ்லாமிய சகோதரருடைய இடத்துல இடம் கொடுத்துருக்காருன்னா அவங்க மனசில் நாங்கள் இடம் பிடிச்சி தான் இருக்கோம். தவறான ஒரு புரிதல் தேவையெல்லாம். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் விட்டுருக்காங்க வந்தே பாரத், அதில் வந்து முஸ்லீம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் படிப்படியாக அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாரதிய ஜனதா கட்சியின் அப்பொழுக்க ஆட்சியை எப்படி நம்ம வந்து இந்த தாக்கத்தை மக்களிடம் சென்று அடையாமல் செய்வதற்கு அவங்க எடுக்கிறது. ஒரு வேடிக்கையாக ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் வந்து ஜனகணமனலேருந்து திராவிடத்தை அப்படி வச்சுருக்காங்களே அப்படின்னு. ஜனகணமனலை சொன்னது வந்து நல்லா புரிஞ்சுக்க அன்பு சகோதர சகோதரிகளே. பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல வங்கான்னு சொன்னதுக்கு காரணம், நார்த்தில் உள்ள பஞ்சாப சிந்து குஜராத்னு சொல்லும்போது, தமிழ்னு சொல்லும்போது திராவிடம் என்பது இங்கே உள்ள 4 மொழிகளை சேர்ந்ததை சொன்னாங்க. அதை எப்படி நீங்கள் தூக்குவீங்க? எந்த இடத்துல இருக்கணுமோ அது இருக்கணும். ஆக திராவிடம் சொல்லி இங்கே வந்து கேட்டது தமிழ் அப்படின்றத வந்து மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நினைக்கலாம், அண்ணன் சீமானை வந்து சரத்குமார் ஆதித்து பேசியிருக்கலான்னு. சில கொள்கைகள் சில பேர் சொன்ன நல்லது இருந்தால் எடுத்துக்கலாம், தேவை இருந்தால் அகற்றி வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. மக்களை நான் சந்திக்கிறேன்.
தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டு போங்க பாஸ். ஏற்பாடு பண்ணிருக்கீங்க.